ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி பருப்பு இல்லாத சாம்பார் தான் பண்ண போகிறேன். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல அட்டகாசமான காம்பினேஷனு. பருப்பு இல்லாமல் செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக நமக்கு தக்காளி வெங்காயம் அதுதான் தேவை. பருப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கணும். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் குழம்பு மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாம்பாரோட குவான்டிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கட்டி நமக்கு சாம்பாருக்கு தேவையான மசாலா பொருளை ரெடி பண்ணிடலாம். மல்லி 2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துங்க. வெங்காயம் தக்காளி நமக்கு குக்கரில் ஈஸியாகவே வந்துடும். பருப்பு இல்லாத சாம்பார்னால நமக்கு இட்லிக்கு இன்னும் 2 இட்லி சாப்பிட்லாம் போல இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெந்து வந்துடுச்சு. அதில் உள்ள தோலை மேலே உள்ள தோலை நமக்கு எடுத்துடணும். எப்போதும் காய் போட்டு செய்கிற சாம்பார் விட இந்த வெங்காய தக்காளி சாம்பார் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வறுத்த மசாலா பொருளை மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், உங்கள்கிட்ட மத்து இருந்தால் கூட மத்தால் வெங்காயம் தக்காளியை கடைஞ்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்க வேண்டியதான். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கடுகு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதோட வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். லாஸ்ட்டாக இதில் இந்த சாம்பாரில் சின்ன வெங்காயத்தை வதக்கி போட்டோன்னா நல்லா நமக்கு சுவையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை லாஸ்ட்டாக தாளிக்கிற பொருளோடு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்க வேண்டியதான். இப்போ இதோட நம்ம கடைஞ்சி வச்ச வெங்காய தக்காளியை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சேனலில் நிறைய சாம்பார் வெரைட்டி, குழம்பு வெரைட்டியும் போட்டிருக்கேன். வீடியோவை பார்க்காதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஏற்கனவே வெந்ததுனால ஒரு 2 நிமிஷம் கொதித்தா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொருளை சேர்த்துடலாம். மசாலா பொருளை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சட்டுன்னு சுவையான பருப்பு இல்லாத உடனடி சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.